அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நேற்று சாயங்காலத்துலேருந்து சரியான மழைங்க. ஊற்று 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 ஊற்றுன்னு ஊற்றிக்கிட்டு இன்றைக்கும் அப்படி லைட்டாக பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த கிண்ணிக்கோழி எங்கே போச்சுன்னே தெரில. நேற்றுலேருந்து ஆளவே காணோம். நேற்று மழை பெஞ்சனால இவங்க யாரும் போய் இந்த புதருக்குள்ளே போகல. இவங்க சிம்பாவோ ப்ரௌனியோ யாரும் போகாதனால அதுவும் வெளில வரல. சரி காலையிலையாச்சும் மழை நிற்க விட்டு, நேற்று அப்படி தான் காலையில் இந்த மழை நிற்க விட்டு இவங்க எதுவும் உள்ளார போயிருந்துருப்பாங்களாட்டு தெரியுது. நேற்று வந்துச்சு, இன்றைக்கி அதிகம் காணா. ஆனால் அங்கே தான் புதருக்குள்ளே தான் எங்கேயோ உக்காந்துருக்கு. இவங்க வேறு ஒரே கத்தம், கையாபையான்னு திறந்து விடக்கூடாதுன்னு பார்த்தா சரி போ ப்ரௌனி போ ஓடு டாமி வேறு போ 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 மேலே ஓடு 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 ஓடு. மழை வேறு பெய்யுதா? இவன் வேறு வாங்கிட்டு அதெல்லாம் வெளில வரட்டும். முட்டை போட்டாளா? ஆளை காணாமே, மேலே உட்காந்துருக்கா. நேற்று எங்கே போய் முட்டை போட்டுச்சு என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. சரி போயிடும். போ இங்கே வந்து முட்டை போட்டு வச்சுருக்கா. முட்டை போட்டுருச்சு நேற்று ஒரு வழியாக. இதை கொஞ்சம் இப்படி தள்ளி வச்சிட்டோம்னா நீ வெளிலவா. மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் காலத்துலேயே நீங்களாம் சாத்தி விட்டுறணும். என்ன இது? ஏன்னா சேஃப்டி கிடையாது. மழை வேறு பெஞ்சிட்ருக்கு. அது எப்படி மழை பெஞ்சுனா தானாகவே உள்ளார போயிருங்க. அதை பற்றி கவலைப்படுறதுக்கு இல்லை. வச்சு நான் பார் முட்டையை எடுத்துகிட்டு அப்படி மேலே போகிறேன் பார். முட்டை இதில் வச்சிடலாம். எல்லாம் போய் மேயிட்டோம். நம்ம போகலாம் மேலே. டாமி வேறு எங்கிட்டு போயிருக்கான். எங்கே போனான்? டாமி ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. டாமி அந்த வேலைக்கெல்லாம் போய்க்க மாட்டான். இந்த ப்ரௌனி இது சிம்பா டைகர் கூட அவ்வளோக்கா பண்ணுறது. டைகர் வந்து இந்த முட்டையை மட்டும்தான் தூக்கிட்டு போவான். இந்த வேலையை பார்க்க மாட்டான். எதுக்கும் அவங்கள பிடிச்சி கட்டி போட்டுறது பெஸ்ட்டு. மழை டைம் அப்புறம் தானாகவே உள்ளார போயிடும். இந்த இவன் எதுக்கு உள்ளார இன்னத்துலேயே போகிறான்? கதவை மட்டும் திறந்து வச்சிட வேண்டியதான். சரி கொஞ்ச நேரம் சென்று வரலாம். கிளைமேட் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இன்னைக்கு கிளைமேட்டு மோசமாக இருக்கிறதுனால ஆல்ரெடி நம்ம சேவல்லாம் வந்து உள்ளார உக்காந்துட்டாங்க. சேவல் அந்த கோழி எல்லாம் வந்துடுச்சு. இந்த கின்னி கோழி மட்டும் எங்கே போச்சுன்னே தெரில. ஆள் அட்ரஸே காணா. இவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. சரி டைம் ஆச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தொழுக போகணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இதுங்களுக்கு மட்டும் என்ன வேலை? பிடிச்சி அடைச்சி விட்டு போயிட வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் ஆகுமா இவங்களை அடைக்கிறதுக்கு? ஆமாம், அப்படி லைட்டாக துரத்தணும்னா கடை போயிடும். அப்பாடி சரியான மழைங்க, சரியான மழை. நேற்றுலேருந்து விட்டு கொளுத்தி எடுத்துருச்சு. அம்மாடி அப்படிங்க. குச்சி ரொம்ப பெருசாக எடுத்துட்டேனோ, நம்ம நிறைய தூக்க முடியல. ஐ ஓடு போ. எங்கே அங்கிட்டு போகிறீங்க? ஓடு. எல்லாம் இந்த ட்ரைனேஜ்லேயே தான் குடியிருக்காங்க. ஓடு. அங்கிட்டு போகிறானுங்க.
தப்பாச்சு. பா பா. ஆஹா, நம்மளை அலைய விட்றானுங்களே. சட்டு புட்டு அடைச்சி விட்டு போட்டு கடன்னு ஓடலான்னு பார்த்தா நம்ம முருங்கை மரத்தை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு. பார்த்தீங்களா நீட்டாக முருங்கை மரத்தை இங்கே வச்சாச்சு. இங்கே நீட்டாக ஏறிக்கிட்டு இருக்கோம். சரி போட்டு இங்கே வச்சாச்சு. மழை பெய்யறதுனால இந்த டைமில் வச்சோம்னா கொஞ்சம் கப்புன்னு பிடிச்சிக்குவோம். ஏய் போ 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 போ. இது நம்ம எக்ஸோரால் வாங்கின இது ஏலக்காய் செடி. சும்மா ஒரு இது கண்டிங்கிட்டு வச்சோம். அதுவும் ஓரளவுக்கு வருது. டேய் போங்கடா. எல்லாம் மழைனால தண்ணி கச்சன்னு இருக்கு. சரி கச்சன்னு ஓடு ஓடு ஓடு. கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இல்லை. ஐயோ அந்த குச்சி போச்சா. இங்கே போயிட்டாங்களா. ஏன்னா பெரியவங்களே உள்ளே போய் உட்காந்துட்டாங்க. பொடிசுங்க வெளியே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது டேஞ்சர் தான். அதனால் கடைன்னு பிடிச்சி அடைச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஃப்ரீயாக போகலாம். தைரியமாக வரலாம் போயிட்டு. இல்லாட்டி பயந்துக்கிட்டே இருக்கணும். என்னாச்சோ ஏதாச்சோ நிம்மதியாக தொழுக முடியாது. அல்ல ஓடு. ஏய் ஏய் போ உள்ள போ. ஓடுல போ 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 போ. ஏய் 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 அடிங்க வாண்டு குஞ்சுங்களா. ஓடு போ. இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க? வா 4 பேர் இருக்கீங்களா? ஓடு. எல்லாம் வந்துட்டாங்களா? 1 3 4 5 6 7 7 4 11. எனக்கு அதுதான் டவுட்டாக இருக்குது. ஆக்சுவலாக பிரித்தது 12. 12ல் ஒன்று இங்கே இந்த ஆடு இருந்தப்பே செத்து போச்சு. மீதி வந்து 11 இருந்துச்சு. அன்னைக்கு இது என்னது நாய் ஒன்று பிடிச்சிட்டு போச்சுன்னா மிச்சம் 10 தான் இருந்துச்சு அன்றைக்கி நான் அடைக்கிறப்ப. எப்படி இந்த 11 மறுபடியும் வந்துச்சுங்கிறது எனக்கே டவுட்டாக இருக்குது. சரி வந்துருச்சு, இருந்துட்டு போட்டோம். இவளுக்கு முட்டைக்கு அந்த இடத்த நம்ம ஒதுக்கி வச்சா அவள் போய் உள்ளார உட்கார்றா. சரி மதியானம் வந்து நம்ம என்ன பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். போயிட்டு வரலாம். இந்த கின்னி கோழி என்னன்ட்டு தெரியல, ஆனால் இருக்குது அந்த புதரில் தான் எங்கேயோ இருக்குது. கூடி சீக்கிரத்தில் பிடிச்சிட்டு தரலாம். பாய். ஸோ இப்போ மதியானம் இவனுங்கெல்லாம் அவுத்து விட்டேன். மழை இல்லாதனால இவனுங்க புதருக்குள்ளார போனதும் நம்ம மேடம் வெளில வந்துட்டாங்க. இங்கே தான் இது இந்த புதரில் தான் எங்கேயோ போய் உட்காருது. ஆனால் எங்கே போய் உட்காருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குதுங்க. நேற்றுலாம் அவ்வளோ பெரிய மழையிலையும் ஆள் கையிலே சிக்கலைங்க. ஏய் போ போ போ. எங்கே போச்சு? வா கூண்டுக்கு வா. எங்கேயாச்சும் போய் உக்காந்துக்குது. இப்பயும் பாருங்க, அப்படியே நம்ம கண்ணுலேருந்து தப்பிச்சு தான் ஓடுது. இப்போ இந்த இது ப்ரௌனியும் சிம்பாவும் அந்த புதருக்குள்ளே போய் எதுவும் எடுக்க போயிருந்துருக்க மாதிரி தெரியுது. உடனே கத்திக்கிட்டு ஓடியாது. நான் காலையிலேருந்து அந்த புதை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன், கிடைக்கல.
எங்கே முட்டை போட்டு எங்கே உட்காருதுன்னு தெரிஞ்சுனாவாச்சும் நம்ம பட்டுன்னு போய் பார்க்கலாம். எங்கடா போனா? இங்கே தான் இருந்துச்சு. திறந்து வச்சோம்னா அவனுங்க எல்லாம் வெளில வந்துடுவானுங்க. ரெண்டாவது இப்போ இவனுங்க எல்லாம் வேறு ஃப்ரீயாக இருக்கானுங்க, திறக்கவும் முடியாது. நெய்ஸா அப்படி துரத்தணும். ஆளை காணாம எங்கே போயிட்டா? மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கா. வா வா, கீழே இறங்குது. இந்நேரம் வரைக்கும் இதுங்கெல்லாம் வெளில வந்துருச்சு ஒரு செகண்டில். இந்நேரம் வரைக்கும் போராடி இவங்க எல்லாத்தையும் அடைச்சிட்டேன். இதுக்கு உள்ளார போயிட்டு மறுபடியும் வெளில வந்துட்டா. என்ன ஆட்டம் காட்டுது. இறங்கிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை. வா 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 வா, இறங்கு 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 இறங்கு. எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா தான் பிரச்சனை. ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. 2-3 நாளாக இப்படி தான் ஆட்டம் காட்டுது. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் அப்படியே இறங்கி உள்ளார போகிறாங்க மேடம். அப்பாடா, உள்ளே போய் சேர்ந்துட்டாப்பா. 2 நாளாக போய் அங்கே போய் உக்காந்துட்டு என்ன ஒரு அடாவடி. 2 நாளைக்கு அப்புறம் வந்திருக்கா. இதுங்க எல்லாம் போய் உக்காந்தாச்சு ஜம்முன்ட்டு.